ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டிவைஸ் ஐடென்டிட்டி பற்றி பேச போகிறோம். ஸோ டிவைஸ் ஐடென்டிட்டி அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது, அது செக்யூர் வெப் கேட்வேக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா, அந்த வெப் அப்ளிகேஷனில் வந்து ரிமோட் யூசர்ஸ், அதாவது இன்டர்நெட் வழியாக குளோபலி எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணாலும் அது வந்து பப்ளிக்லி விசிபிளாக இருக்காது அந்த ஒரு பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷன். ஜஸ்ட் லைக் தட் யூஆரில் கொண்டு போய் இப்போ யார் ப்ரௌசரில் போட்டாலும் உடனே வந்துடாது. ஸோ ஒன்லி ஃபார் தி ஐடென்டிஃபைடு டிவைசஸ் அக்ராஸ் த இன்டர்நெட், சரியா? அந்த டிவைஸால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலாக 2 டைப்ஸாக பண்ணலாம். ஜென்ரலாக இதுக்கு ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க் பேர் வந்து ஜீரோ ட்ரஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஜீரோ ட்ரஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அதாவது across the internet, if you want to access any web application or an API, only the identified devices should be able to access the particular web application, else denied to others அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். only for authorized devices can access the web application or an API. ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் அது. ஸோ பப்ளிக்கலி அது ஓப்பன் தான், பட் ஆனால் அந்த டிவைஸு வந்து சம் ஆத்தரைசேஷன் இருக்கும். ஒரு டிவைஸ் பேஸ்ட் சர்டிஃபிகேட், மியூச்சுவல் டிஎல்எஸ் ஆத்தென்டிகேஷன் சொல்கிறோம் அந்த மாதிரி, அல்லது டிவைஸ் ஐடென்டிட்டி, அந்த டிவைஸ்க்கு ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி மிஷின் லேர்னிங் வழியாக ப்ரெடிக்ட் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த டிவைஸ் ஐடி மட்டும் ப்ரீடிஃபைண்டாக ஒரு டேட்டா பேஸில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அப்போது ஒரிஜினல் அப்ளிகேஷனுடைய சைன்இன் பேஜ் கூட லோட் ஆகும் யூஸரோட இதில். சப்போஸ் அந்த டிவைஸ் ஐடி வந்து இல்லை அப்படின்னா, டேட்டா பேஸில் எங்கேயாச்சும் இல்லை அப்படின்னா, ஸோ தட் பேஜ் வில் பி ஷோன் ஆஸ் ஆக்சஸ் டினைட். ஓகேவா? ஓகே, இப்போது இப்போ வந்து அது வந்து இந்த டயக்ராம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். செக்யூர் வெப் கேட்வே இருக்குது, அதில் ஓப்பன் ரெஸ்டி ரன் பண்ணுறோம். வி ஹேவ் த காம்பினேஷன் ஆஃப் என்ஜினெக்ஸ் அண்ட் லுவா. பின்னாடி ஒரு டிபி காட்டியிருக்கேன் ஜஸ்ட் ஃபார் தி அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஸோ டிவைஸ் ஐடிஸ் எல்லாம் அந்த டிபியில் இருக்கிற மாதிரி. ஸோ கம்மிங் டு தி அதே மாதிரி த சேம் கேட்வே பின்னாடி நிறைய வெப் அப்ளிகேஷன் சர்வர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் தி வெப் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் இஸ் build.jagantest.in, அது ஒரு அப்ளிகேஷனாக வச்சுக்கலாம். அப்புறம் மேலே வந்து இன்னொரு இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட்னு ஒன்று இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்னா மொபைல் டிவைஸாக இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், அக்ராஸ் த இன்டர்நெட் ஒரு பர்டிகுலர் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆன ஒரு மொபைல் டிவைஸ் அக்ராஸ் இன்டர்நெட் எங்கே இருந்தாலும் சரி, லேப்டாப் எங்கே அக்ராஸ் இன்டர்நெட் எங்கே இருந்தாலும் சரி, எந்த டிவைஸ் கனெக்டடாக இருந்தாலும் சரி, அந்த டிவைஸுக்கு ஒரு யூனிக் ஐடி அக்ராஸ் த குளோப் ஜென்ரேட் பண்ண முடியும் யூஸிங் மிஷின் லேர்னிங். அந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறது தான் fingerprint.com, fingerprint.jsன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து தே ஆர் கிவிங் அ பெய்டு சர்வீஸ் fingerprint.com. So what you can do is they give you some APIs. So what happens is அந்த APIs வந்து JavaScriptல எம்பெட் பண்ணி அந்த JavaScript வந்து உங்கள் அப்ளிகேஷனுடைய ரெண்டரிங் பேஜ், முக்கியமான பேஜஸில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா, அக்ராஸ் த இன்டர்நெட் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ப்ரௌசர் வழியாக ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த அப்ளிகேஷன் ப்ரௌசரில் லோட் ஆகும்போது அந்த JavaScript ரெண்டர் ஆகும்போது அதில் அந்த fingerprint.com ஏபிஐஸ் வழியாக ஒரு ரிக்வஸ்ட் அவங்க க்ளவுடுக்கு போய், ஜஸ்ட் லைக் ரீகேப்சா வெர்ஷன் 3 மாதிரி ரிக்வஸ்ட்டு போய் இட் கிவ்ஸ் அ ரெஸ்பான்ஸ் பேக் வித் அ விசிட்டர் ஐடி அண்ட் ரிக்வஸ்ட் ஐடி. ஸோ இந்த விசிட்டர் ஐடி அந்த ரிக்வஸ்ட் ஐடி ரெண்டையுமே நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்னா, ஜஸ்ட் லைக் ரீகேப்சா அந்த ஸ்கோர் அனுப்பிச்ச மாதிரி இந்த இடத்துல விசிட்டர் ஐடி அண்ட் ரிக்வஸ்ட் ஐடியை திருப்பி செக்யூர் வெப் கேட்வேக்கு அனுப்புகிறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து ரிக்வஸ்ட் ஐடி நம்மளுக்கு தேவைப்படாது, விசிட்டர் ஐடி மட்டும் இருந்தால் போதும். அந்த விசிட்டர் ஐடியை லுவாக்கு அனுப்பிச்சு, லுவாவில் ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம், லிஸ்ட் ஆஃப் டிவைஸ் ஐடிஸ் ப்ரீடிஃபைன். வந்த விசிட்டர் ஐடியும் ஆல்ரெடி இந்த டிபியில் இருக்கக்கூடிய அந்த விசிட்டர் ஐடியும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த build.jagantest.in வந்து அவங்களோட ப்ரௌசரில் லோட் ஆகும். ஸோ சப்போஸ் இந்த டிபியில் அந்த டேட்டா பேஸில் அந்த டிவைஸ் ஐடி இல்லை அப்படின்னா, இங்கே ரிக்வஸ்ட் பண்ணி வந்தாலுமே அந்த விசிட்டர் ஐடி இங்கே வந்து இங்கே வந்தாலும் அந்த விசிட்டர் ஐடி இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் டிவைன்னு ரிக்வஸ்ட் போகும். பார்த்துங்க, டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போகுது, டிவைஸ் ப்ராப்பர்ட்டியில் விசிட்டர் ஐடி ரிக்வஸ்ட் ஐடி வருது, செக்யூர் விசிட்டர் ஐடி ரிக்வஸ்ட் ஐடியை செக்யூர் வெப் கேட்வேக்கு அனுப்புகிறோம். அங்கே லுவா வந்து அதை வந்து செக் பண்ணி டிபிக்கு அனுப்புது, டிபியில் இருக்கா இல்லையான்னு ஒரு டிசிஷன் வரும். இஃப் ப்ரீடிஃபைன் விசிட்டர் ஐடி அவைலபிள் இன் டேட்டா பேஸ்னால் செஷன் ரீடைன் ஆகும். அப்புறம் இன்னொரு கண்டிஷன், இஃப் ப்ரீடிஃபைன் விசிட்டர் ஐடி நாட் அவைலபிள் இன் டேட்டா ஆக்சஸ் டினைடுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ எகெயின் ஜஸ்ட் லைக் ரீகேப்சா உங்களால் இது பண்ண முடியாது, அந்த அப்ளிகேஷனை பேக் போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. இட் வில் கீப் டினையிங் ஆர் யூ லூஸ் த செஷன், சைன் கூட பண்ண முடியாது.
அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோவில் அதான் நம்ம வந்து இப்போது வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கன்சோல் சர்வருக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சில சின்ன விஷயம். சரி, இதில் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன? ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்டும் லூவா ஸ்கிரிப்ட்டும் தான் மொத்தம் வேணும். ஸோ எகெயின் ரீகேப்சா மாதிரி இதில் வந்து ஒரு பைத்தானோ ஷெல் ஸ்கிரிப்டோ கிடையாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டும் லூவா ஸ்கிரிப்டும் மட்டும்தான் வேலை செய்ய போகுது. ஓகேவா? இல்லை நத்திங் இஸ் இன்வால்வ். ஸோ ஆக்ஷன் எடுக்கிறது ஓப்பன் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய லூவா மாடியூல் தான். ஓகே, லெட்ஸ் கோ அண்டு டிப்ளாய். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து லூவா சைடு ரெடி பண்ணிடுவோம். கான்ஃபிக் ஃபைல்குள்ளே இருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளார வந்து நம்ம build.conf என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பழைய கான்ஃபிகரேஷன் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட இதுதான் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷனில் நம்ம இன்னொரு லொக்கேஷன் டைரக்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்னுடைய இதை வந்து போட்டுடலாம். ஸோ இது பேசுகிறதுக்கு முன்னாடி fingerprint.comல நான் ஆல்ரெடி பெய்டு யூஸராக இருக்கேன். ஸோ அதனால் வந்து fingerprint.com வெப்சைட்டு போயிருக்கேன். இதான் அவங்களுடைய டேஷ்போர்டு. அந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஒரு டேப் இருக்கும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து வில் பி ஏபிள் டு சி த விசிட்டர் ஐடி இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது ஒன்று கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வில் பி ஏபிள் டு சி த ரெஸ்பெக்டிவ் ரிக்வஸ்ட் ஐடி, விசிட்டர் ஐடி. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வி ஷுட் பி வரிட் அபவுட் த விசிட்டர் ஐடி அந்த ரிக்வஸ்ட் ஐடி எலோன். சரியா? ஸோ அங்கே போயிட்டோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் எந்த ஐபிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க, என்ன ரிக்வஸ்ட் ஐடி, டேட் அண்ட் டைம், இதெல்லாமே வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தா பாட் டிடெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நேராக ஆப் செட்டிங்ஸ் போனோம்னா அங்கே வந்து தே வில் பி கிவிங் தி ஏபிஐ கீஸ் இருக்கும். 2 ஏபிஐ கீஸ் இருக்குது. ஒன்று கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, பப்ளிக் கீ. ஸோ இது பிளைன் கீ, ஏபிஐ கீ. சீக்ரெட் கீ ஒன்று இருக்குது. அது வந்து சர்வர் சைடில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் கான்செப்ட், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கான்செப்டில் வந்து டிவைஸ் ஐடென்டிட்டியில் நம்மளுக்கு சீக்ரெட் கீ தேவையில்லை. ஸோ எதுவும் இங்கேருந்து போய் இங்கெல்லாம் செக் பண்ணிட்டெல்லாம் வரது கிடையாது. ஸோ இங்கே ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி தான் வச்சிருக்க போகிறோம். இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு அந்த விசிட்டர் ஐடிங்க வரும்போது இங்கே இருந்தால் தான் உண்டு. ஸோ தனியாக இதுக்கும் ப்ரீ டிஃபைன் விசிட்டர் ஐடின் டேட்டா பேஸ் வந்து நான் பார்த்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஒழிய அது எந்த ஒரு fingerprint.com இங்கே இருக்கக்கூடிய அந்த லூவாவில் இருக்கக்கூடிய டிபிலையும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் மேனுவலாக டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. இருந்தால் செஷன் ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா செஷன் கீழே ரீடைரக்ட் ஆகிடும். இதுதான் கண்டிஷன். ஸோ தேர் இஸ் நோ ஃபர்தர் இன்ட்ராக்ஷன். சரியா? ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ விசிட்டர் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம fingerprint.com யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு டிப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ இதில் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ எப்போ போல் ஐ ஆல்ரெடி ஹேவ் தி லூவா கோட் ஹியர். ஸோ இந்த ஒரு லொக்கேஷன் டைரக்டிவோடு இருக்குது. இந்த லொக்கேஷன் டைரக்டிவோடு அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இங்கே வந்து இதில் வந்து எந்த ஏபி கீஸும் இல்லை. இந்த லூவா ஸ்கிரிப்டில் இந்த இடத்துல வந்து லோக்கல் அலௌடு டிவைஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய டிவைஸ் ஐடிஸ் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளிகேஷன் லோட் பண்ண முன்னே நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் முன்னாடியே போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆல்ரெடி விசிட்டர் ஐடி அந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இங்கே இந்த விசிட்டர் ஐடி வந்ததுக்கு அப்புறமா தான் போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த லிஸ்ட்டில் போய்ட்டு அப்படியே லைன் பை லைன் ஆட் பண்ணிவிட்டு அவங்களுடைய நேம்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு போவேன். யாருதுங்கிறது எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லூவா ஸ்கிரிப்டிங்கில். எப்படி லினக்ஸில் பவுண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த டேஷ் போட்டிங்கன்னா தட் இஸ் அ கமெண்ட். அது உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to redirect. அந்த ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா access denied.html. ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள். ஜஸ்ட் இன் கேஸ் இந்த லிஸ்ட்டில் வராமல் விசிட்டர் ஐடி மென்ஷன் பண்ணாதது ஒன்று உள்ளே வந்தது அப்படின்னா they will be routed here to access denied.html. அந்த கோடு நான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போது நம்ம இது வந்து டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிப்ளாய் பண்ணும்போது இங்கே vi build.conf உள்ளே போடலாம். உள்ளே போயிட்டு ஸோ ஃபங்க்ஷன் இன்சர்ட் இந்த லொக்கேஷன் டைரக்டிவ்க்குள்ளே நம்ம வந்து இன்னொரு லொக்கேஷன் டைரக்டிவ் போடணும். அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் கோடை அப்படியே எடுத்து போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் டைரக்டிவ் இதோட முடியுது. ஸோ இந்த பிரேசஸ் வந்து சர்வரோட முடியுது. ஸோ நடுவில் வந்து ஒரு ஃபுல் லொக்கேஷன் டைரக்டிவ் அப்படியே பேஸ்ட் பண்ணணும். அதனால தான் இந்த கர்சர் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அந்த லூவா கோட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அந்த build.conf ஃபைல்குள்ளே போகணும். ஜாவாஸ்கிரிப்ட்னு நம்ம போடலாம். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு அந்த டைரக்டிவ் அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு ஜஸ்ட் புட் இட் ஹியர் போடலாம். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஐடியை நம்ம ட்ரேஸ் பண்ணோம். நம்மளுக்கு இன்னும் என் டிவைஸில் என்ன ஐடி ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஒன்று பண்ணலாம். அந்த இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த HTML ஃபைல் நான் இன்னும் போடலை. cd space denied page HTML ஃபைலு. அது HTML ஃபைலுக்குள்ளே போயிட்டு நான் ரீடைரக்ட் செட் பண்ணிடலாம். இங்கேயே
ஸோ access denied டாட் ஹெச்டிஎம்எல் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஃபைல் நேமில் ஒரு ஃபைல் வந்து நம்ம அந்த 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 ஓப்பன் ட்ரஸ்டினுடைய ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ளே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன் insert. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து we are going to drop in the இங்கே கோடு போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து access denied டாட் ஹெச்டிஎம்எல் கோடு கடைசியில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் இந்த cat access denied டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்குது. ஸோ அந்த அப்படியே அந்த ஹெச்டிஎம்எல் கூட காப்பி பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ரீடைரக்ஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஜஸ்ட் இன்கேஸ் டிவைஸ் ஐடி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோக்கலி எடுத்து காட்டிடும் யூசருக்கு. அதுக்கு தான் வச்சுருக்கோம். ஸோ லுவா ஸ்கிரிப்ட் போட்டுட்டோம் build.confல. அந்த லொக்கேஷன் டைரக்டரியோட சேர்த்து கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அதுக்கான டினைட் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு வந்து access denied டாட் ஹெச்டிஎம்எல் அதுவும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஓப்பன் ட்ரஸ்டியை we can go and give a reload. ஸோ நல்லா இருக்குது. ரீலோட் கொடுக்கலாம். ஓப்பன் டஷ் அதையும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரெடி. இப்போ இன்னும் ஒரு விஷயம் பெண்டிங் இருக்குது. லுவா ஸ்கிரிப்டிங் போட்டோம், ஜாவா ஸ்கிரிப்ட் இன்னும் போடலை. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் போடணும்னு சொன்னோம்னா நம்ம திருப்பி அதே டேட்டாக்குள்ளே தான் போகணும். index.html பேஜ் இங்கே இருக்குது. இந்த index.html பேஜ்குள்ளே போயிட்டு ஓகே இந்த செக்ஷனுக்கு அப்புறமா ஃபங்க்ஷன் insert இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணிடலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இது வந்து நாங்கள் வச்சிருந்த ஏபிஐ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒன்று போட்டுக்குங்க. ஸோ ஸ்கிரிப்ட் அப்படியே காப்பி பண்ணுறீங்க. ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேக் அ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வாங்கிட்டு அந்த ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு டபிள்யூக்யூ எக்ஸ்க்ளமேஷன். இப்போ ஓப்பன் ட்ரஸ்டி என்ன பண்ணலான்னா t-s ரீலோட் பண்ணியாச்சு. இப்போது நான் இந்த பேஜை வந்து முதல்ல வந்து இன்ஸ்பெக்ட் போட்டுவிட்டு ஒரு தடவை போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிப்ளாய்மெண்ட் சைட் முடிஞ்சுது. ஸோ இங்கே ரிஃப்ரெஷ் கொடுத்தா அங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதாங்கிறது தெரியும். ஸோ லெட்ஸ் see what happens. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் கோயிங் டு டினைன்னு நினைக்கிறேன். டிவைஸ் ஐடி மாறிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என் டிவைஸ் ஐடி சேஞ்ச் இங்கே இல்லை, ரெஜிஸ்டர் ஆகலை. அதனால தான் டினைட் பைடி வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய டேஷ்போர்டில் போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, என்னுடைய விபின் அட்ரஸ் 192.46.212.163 இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய டிவைஸ் ஐடி. இந்த டிவைஸ் ஐடியை டிபியில் போட்டுட்டு நம்ம திருப்பி ட்ரை பண்ணலாம். உள்ளே போனால் ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம் தப்பு இல்லாமல். விசிட்டர் பிக் பண்ணியாச்சு. உள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து லுவா ஸ்கிரிப்ட் தான் நினைக்கிறேன். ஸோ cd ஸ்பேஸ் டாட் cd ஸ்பேஸ் conf va build.conf இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் போய் நம்ம அதை ஆட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் insert அதோட பேட்டர்ன் முன்னாடி என்ன இருக்கோ அதையே பார்த்து போடலாம். ஸோ அந்த fingerprint.comல விசிட்டர் ஐடி இருக்குது. விசிட்டர் ஐடியை வச்சுட்டு டபுள் கோட் போடலாம். செமிகோலன் டேடாஷ் ஜெகன் லேட்டஸ்ட் மட்டும் இல்லாமல் 17th May 2024 3:43 PM இருக்கிறதா வச்சுப்போம். ஸோ இப்போ செக் பண்ணுவோம். இப்போ எனக்கு இந்த access denied பேஜ் வந்து போகணும். ஸோ கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்கா? எஸ் நல்லா இருக்குது. ரீலோட் அதுவும் பண்ணியாச்சு. ஸோ இந்த access denied வந்து இல்லாதனால தான் நம்மளுக்கு அப்படி ஆச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது எடுத்து திருப்பி ட்ரை பண்ணால் செஷன் அப்படியே ரீட்டைன் ஆகுதான்னு பார்ப்போம்.
செஷன் டிஸ்டர்ப் ஆகவே இல்லை, அது ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த டிவைஸ் ஐடி அங்கே இருக்கிறனால அப்படியே இந்த பேஜ் நிற்கிது. இந்த பேஜ் ஒன்றும் ஆகலை. இப்போ இந்த டிவைஸ் ஐடி ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும், அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மளால் இந்த லைனை கமெண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துடலாம். கமெண்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸி. கமெண்ட் ஆகிடுச்சு, வெரி குட். ஸோ இந்த லைன் கமெண்டட்னா டிவைஸ் ஐடி இல்லைன்னு அர்த்தம். டேஷ் டேஷ் போட்டு விட்டேன். ஸோ இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணால் இது ஆக்சஸ் டினைட் போக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். போச்சுன்னா நம்ம கோல் அச்சீவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். சூப்பர். திருப்பி ரெஸ்டோர் பண்ண முடியுதான்னு பார்த்துருவோம். இது அப்படியே ரிட்டைன் ஆகணும், க்ளோஸ் ஆகக்கூடாது. ஆகலை. ஸோ நம்மளுடைய கோல் வந்து இஸ் அச்சீவ்டு. சரியா? சரி, மறுபடியும் வந்து ஒரு குவிக் சம்மரி பார்த்துடலாம் என்ன பண்ணோங்கிறத. ஸோ ட்ராயிங். ஸோ டிவைஸ் ஐடென்டிட்டிக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக்கல் வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த கிரிட்டிக்கல் வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆத்தரைஸ்டு டிவைசஸ், மொபைல் டிவைஸஸோ ஆத்தரைஸ்டு இன்டர்நெட் ஆக்சஸிங் டிவைஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும், அக்ராஸ் த குளோபல் ஆக்சஸ் பண்ணணும். தோ த வெப் அப்ளிகேஷன் இஸ் பப்ளிக் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் அ fingerprint.com தேர்ட் பார்ட்டி சர்வீஸ். தட்ஸ் அ பெய்டு சர்வீஸ். அதில் நம்ம ஒரு பிளானை வாங்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are using their API service integrated into JavaScript. அதுக்கான கோடு உங்களுக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த வெப்பேஜ் ரெண்டர் ஆகும்போது fingerprint.comலேருந்து விசிட் ஐடி ரிக்வஸ்ட் ஐடி உள்ளே வரும். அதை செக்யூராக கொண்டு வந்து வாட் we are doing is we are sending it here to the அப்ளிகேஷனுக்கு அனுப்புகிறோம். செக்யூர் வெப் கேட் வைக்க போது அந்த லுவா இருக்குது, விசிட்டர் ஐடி வந்துடுச்சு. அது ஆல்ரெடி டிஃபைன்டாக இருக்கா இல்லையான்னு அந்த லிஸ்ட்டில் செக் பண்ணுறோம். இருந்ததுன்னா பேஜை மெயின்டைன் பண்ணுறோம், இல்லைன்னா டினைட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறோம். இதான் கண்டிஷன். ஸோ இது வந்து ஒரு fingerprint.com இந்த மிஷின் லேர்னிங் டெக்னிக் வழியாக அந்த ஐடியை ஜென்ரேட் பண்ணுது, விச் இஸ் வெரி குட். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் ஒன்று பார்க்கலாம். நான் அந்த விசிட்டர் ஐடிக்குள்ளே போய் கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் ஒரு விஷயம் பாருங்கள், VPN நாட் டிடெக்டட், bot.in, browser நாட் டிடெக்டட் எல்லாமே வருது. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், நான் இன்காக்னிட்டோ வழியாக தான் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கிளியராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் பிகாஸ் மை பேஜஸ் இது. ஸோ இது வந்து வெரி குட் சர்வீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட், ஓகேவா? ஸோ fingerprint.com யூஸ் பண்ணி டிவைஸ் ஐடென்டிட்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மியூச்சுவல் டிஎல்எஸ் இருக்குது, அது வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து எந்த விதமான செலவு இல்லாமல் நம்மளால் டிவைஸ் ஐடென்டிட்டி பண்ண முடியும் பை யூஸிங் தி மியூச்சுவல் டிஎல்எஸ் சர்டிஃபிகேட்ஸ். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? பட் ஆனால் இப்போ ப்ரெட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மெக்கானிசம் தான், அதை நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் பிட் about device identity using fingerprint.com and the device IDs. Okay, and thank you for watching.